ஒரு சிட்டி பையனாக இருந்துட்டு கிராமத்துக்கு போய் 21 நாள் தங்கியிருந்து விவசாயம் கற்றுக்க போகிறோம். அதுவும் யார் கூடனா நம்ம ஊர் விவசாயி ஸ்மைலி திரை. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடிலே நிலா வெளிச்சத்திலே தூங்கியாச்சு. காலையிலேயே அவர் தான் நம்மளை எழுப்பி விட்டார். வேப்பங்குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் நம்ம நிவி வந்தான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லி அப்படியே நமக்கு அவர் டீ கொண்டு வந்தார். அதை குடிச்சிட்டு 2 பேரும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே அழகான காட்சி ஒன்று பார்த்தா. அப்படியே மாந்தோப்புக்கு போய் ஒரு மாம்பழம் ஒன்று சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா சொட்டு நீர் அமைப்பது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க. இது செவ்வாழை அப்படிங்கிறதுனால 7 அடி டிஸ்டன்ஸ் வைக்க சொன்னாங்க. அதனால தேவைக்கு ஏத்தாப்புல பைப்பெல்லாம் அறுத்துட்டு 7 அடிக்கு ஒருக்க மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் பின்னெல்லாம் மார்க் பண்ண பிளேஸ்ல குத்திட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நொங்கு அவர் நமக்கு நொங்கு வெட்டி கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போய் முட்டை வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முட்டை வறுவல் செஞ்சு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போயிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியா ஐஸ் பிரியாணியும் முட்டை வறுவலும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு ஒரு குளியலை போட்டு மறுபடியும் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதே வேலையை தான் 7 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இன்றைய பொழுது நன்றாக போச்சு. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் க்ரீன் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க.